நம்முடைய யோசுவா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். வாசிங்க. நோக்கி அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை நன்றோடு துதிக்கிறையா, ஸ்தோத்திரம். நீ நல்லவர் ஆண்டவரே. இந்த நாளில் நம்முடைய வார்த்தைக்காய் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். வார்த்தையாக இருக்கிற எங்கள் தெய்வம் எங்களோடு கூட பேசுவீராக ஆண்டவரே. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், புதிய ஆண்டுகளுக்குள்ளாக கடந்து செல்ல இருக்கிற எங்களை கத்தர் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த பழைய வருட வார்த்தை மூலியமாய் கத்தர் எங்களை சுத்திகரிப்பீராக, எங்களை தூய்மையாக்குவீராக, எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. கத்தர் இடைப்படுங்கப்பா, ஸ்தோத்திரம். நாங்கள் குறைவுள்ளவர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம். நிறைவான தெய்வம் எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே நிறைவான ஒரு ஆண்டுக்குள்ளாக கத்தர் எங்களை ஆண்டவரை கொண்டு செல்லும்படியாய் நாங்கள் சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் வாசிப்போம். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். ஒரேலே சொல்லுங்க சத்தம், அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்த வார்த்தை யோசுவா ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு உங்களை என்ன பண்ணிக்கொள்ளுங்க, நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க. நாளைக்கு உங்கள் நடுவில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரே சொல்லுங்க அல்லேலூயா. அற்புதங்களை செய்வார். ஒரே சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க, ஏன் யோசுவா ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார்? அப்படி என்னதான் அவங்க பாருங்க தவறு செஞ்சாங்க, என்னதான் அவங்க பாவம் செஞ்சாங்க, ஏன் யோசுவா ஜனங்களை பார்த்து இப்படி சொல்லுகிறார்னா, பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க எரிகோ பட்டணத்தை வேவு பார்க்கும்படியாய் என்ன பண்ணார், ஆண்டவர் போக சொன்னார். இப்போ யோசுவா மூலியமாக சொல்கிறார், நீங்கள் என்ன பண்ணுங்க, புறப்பட்டு சுற்றி வாங்க, அதை நீங்கள் வேவு பாருங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க போகிறாங்க. எங்கே போகிறாங்க கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? தூங்குறவங்களாம் ஒரு வேலையை சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. பரவாயில்ல, எல்லாம் மூச்சிட்டு தான் இருக்கிறீங்க. கத்த நல்லவர். பாருங்கள், தயவுசெய்து வார்த்தையை கேளுங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம புதிய ஆண்டுக்குள்ளாக நம்ம போக போகிறோம். கத்த நல்லவர். பாருங்கள், எரிகோ கோட்டை பாருங்கள், எரிகோ பட்டணத்தை வேவு பார்க்கும்படியாய் என்ன பண்ணுறாங்க, இயேசுவா எல்லாம் போகிறாங்க. ஆனால் போகும்போது பாருங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே ஆகான் என்ற ஒரு மனுஷன் என்ன பண்ணிடுறான்னா, அங்கே இருக்கிற சாபத்தீடான சில பொருட்கள் என்ன பண்ணிடுறான், அவன் கொண்டு வந்துடுறான். அந்த இடத்துல வேவு பார்க்க ஆண்டவர் சுற்றி பார்த்து, இந்த பட்டணத்தை நம்ம பிடிக்கலாமா, இந்த பட்டணத்தை பிடிக்கலாமான்னு என்ன பண்ணுங்க, சுற்றி பாருங்க சொல்லும் போது அவன் என்ன பண்ணுறான்னா, இவன் சுற்றி பார்த்துட்டு வானான்னா, நம்ம ஆளுங்க எப்போவுமே அப்படி தான், தம்பி போய் அதை பார்த்துட்டு வானா, நம்ம பசங்க என்ன பண்ணுவானுங்க, எத்துன்னு வந்துடுவானுங்க. நம்ம அப்படி தான் சொன்னார் ஆண்டவர். எப்பா அந்த கனி என்ன பண்ணாத, நீ புசிக்காதப்பானாரு. நான் என்ன பண்ணிட்டான், புசித்துட்டான். நம்ம ஆளுங்களை அப்படி தான், எப்பா நீ வேவு என்ன பண்ண, வேவு பார்த்துட்டு சுற்றிட்டு வாடான்னா, இவன் என்ன பண்ண, அங்கே இருக்கிற பொருளெல்லாம் வாரின்னு வந்துட்டான். பாருங்கள் எப்படிங்கிறான் இருப்பான். அப்போது அவன் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணிட்டான், அவன் தான் வீட்டானது என்ன பண்ணான், அவன் புதைச்சி வச்சுட்டான். அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆயி பட்டணத்துக்கு யுத்தத்துக்கு போகிறாங்க. நல்லா கவனிக்கிறீங்களா? எத்தனை பேருக்கு? ஆயி பட்டணத்துக்கு யுத்தத்துக்கு போகிறாங்க. யுத்தத்தில் போகும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, ஆண்டவர் அவங்களுக்கு ஜெயத்தை தருவோன்னு சொல்லியிருந்தார். ஆனால் இந்த தவறு அந்த ஆகான் செய்ததுனால ஆண்டவர் என்ன பண்ணார், இது ஆண்டவருக்கும் பார்வையில் அருவருப்பாக இருந்ததுனால ஆண்டவர் என்ன பண்ணார்னா, இது யுத்தத்தில் என்ன பண்ணார்னா தோல்வியை கொடுத்தாராம். ஒரு வேலையை சொல்லுங்கள் அல்லேலூயா. பாருங்கள், இவங்க பாருங்கள் தோல்வி. அந்த ஆயி பட்டணத்தில் யுத்தத்துக்கு போகும்போது பெரிய தோல்வி. அவங்க முதுகை காட்டி என்ன பண்ணாங்க, எதிரி என்ன பண்ண ஆயி பட்டணத்துக்கு முதுகை காட்டி அடிகளை வாங்கி, சரியான அடிகளை வாங்கி அவங்க ஓடி வந்துட்டாங்க. அப்போ யோசுவாவுக்கு பெரிய பார்த்தீங்கன்னா, யோசுவாவுக்கு பெரிய வருத்தம். ஆண்டவரே, நீங்கள் தானே ஆண்டவரே எங்களை அனுப்புனீங்க, நாங்கள் போனோம், யுத்தம் செய்ய போனோம், ஆனால் ஏன் ஆண்டவரே எங்களுக்கு இந்த தோல்வின்னு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, யோசுவா ஆண்டவரை பார்த்து சொல்கிறாரு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா ஏன்னா ஆகா என்ன பண்ணிட்டான், இது மாதிரி தீட்டானதை என்ன பண்ணிட்டான், அவன் கொண்டு வந்துட்டான்பா. அது என் பார்வையில் அருவருப்பான காரியம். என் பார்வையில் அது மிகவும் பார்த்தீங்கன்னா வேதனையான காரியமாக இருக்கிறது. அதனால தான் என்ன பண்ணலாம், நான் யுத்தத்தில் உங்களுக்கு ஜெயத்தை தரல, உங்கள் ஜனங்களை நீ என்ன செய்யிருப்பான்னா, உங்கள் ஜனங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்துப்பா, நான் என்ன பண்ணுவேன், அப்போது தான் உங்கள் நடுவில் நான் அற்புதம் செய்வேன்னு இந்த தேவன் சொல்கிறார். ஒரு அலையை சொல்லுங்கள் அல்லேலூயா, அல்லேலூயா.
அப்போ யோசுவா சொல்கிறான், ஜனங்களை நோக்கி அதான் சொல்கிறான், ஜனங்களை நோக்கி நீங்கள் உங்களை என்ன பண்ணுங்க, பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க, நாளைக்கு நம்ம அடியில் உங்கள் நடுவில் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். வரலே சொல்லுங்க அல்லேலூயா. ஏன்னா நம்ம ஆண்டவருக்கு ஒரு பெயர் உண்டு, அவர் அற்புதர். நம்முடைய தேவனுக்கு நம்ம பெயர் உண்டு, அவரால் அற்புதம் செய்யாமே இருக்க முடியாது. இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் அற்புதம் செஞ்சதுனால தான் இன்றைக்கு சாட்சியாய் கர்த்தர் நிறுத்திருக்கிறாரு. அவர் அற்புதர். ஒரு அலே சொல்லுங்க அல்லேலூயா. என் வாழ்க்கையிலே சொல்ல போனால் எத்தனையோ அற்புதத்தை ஆண்டவர் செய்திருக்கிறாரு, ஜீவனோடு வச்சிருக்கிறாரு. இன்றைக்கு வார்த்தையை கொடுக்கும்படியாய் கர்த்தர் நிறுத்திருக்கிறார். ஒரு அலே சொல்லுங்க அல்லேலூயா. இங்கே வந்திருக்கிற யாராக இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்து உங்களை மகிழ பண்ணியிருக்கிறார். அந்த தேவன் அற்புதத்தின் தேவனாக இருக்கிறார். ஒரே சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இயேசுவை சொல்கிறேன், உங்களை நீங்கள் என்ன பண்ணுங்க, பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க, நாளைக்கு உங்கள் நடுவில் கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். பாருங்க, ஆண்டவர் ஒரு மனுஷனிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் பரிசுத்தம். ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன எதிர்பார்க்கிறாரு? பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறாரு. ஏன்னா ஆண்டவர் பரிசுத்தராக இருக்கிறார். அப்போ அந்த பரிசுத்தமுள்ள தெய்வம், பரிசுத்தம் உள்ளவர்களுக்கு தான் ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். என்றைக்குமோ அக்கிரமக்காரனுக்கோ ஆண்டவருக்கு பிரியமில்லாதவர்களுக்கு அற்புதத்தை ஆண்டவரெல்லாம் என்ன பண்ண முடியாது, செய்யவே முடியாது. பரிசுத்தமாக இருக்கிற ஜனங்களுக்கு தான் ஆண்டவர் இறங்கி வந்து அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். அவர்களே சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தர் எப்படி என்ன பண்ணுங்க, தொழுது கொள்ளுங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அசுத்தத்திற்கு அல்ல, உங்களை பரிசுத்தத்திற்கு என்றே கர்த்தர் அழைத்திருக்கிறார். அவர்களே சொல்லுங்க அல்லேலூயா. நம்முடைய தேவன் பரிசுத்தர். அவர் பரிசுத்தத்தின் நடுவில் வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே தான் யோசுவா சொல்லுகிறாரு, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பாடல் பாடுவோம். அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர், அற்புதர் 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 இயேசு அற்புதர். கைத்தட்டி, அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம். கைத்தட்டி எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். கைத்தட்டி கைத்தட்டி, அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அலைக்கடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அலைக்கடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அறைந்தன சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார நாளினிலே. கைத்தட்டி ஹோ. அறைந்தன சிலுவையிலே ஆண்டவர் அந்நாளிலே. ஆயிரம் உண்டானால் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதரே. ஆயிரம் உண்டானால் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதரே. எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே. ஆமென், சந்தோஷம். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அல்லேலூயா. அவர் அற்புதராக இருக்கிறார். இன்றைக்கு நல்ல சமாரியன் வீட்டுக்கு வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா,
அவரால் அற்புதம் செய்யாமல் இருக்க முடியாது. நீங்கள் எந்த பிரச்சனையில் வந்தாலும், எந்த போராட்டத்தில் வந்தாலும் அற்புதர் உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் ஒன்று எதிர்பார்க்கிறார். அவர் பரிசுத்தத்தின் நடுவில் வாசம் பண்ணுகிற தேவன். அவர் பரிசுத்தமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் அவர் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களில் இருக்கிற நாம் அடுத்த ஆண்டுகளுக்குள்ளாக கடந்து செல்ல போகிறோம். அடுத்த ஆண்டுவில் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த ஆண்டில் செய்த அற்புதத்தை காட்டிலும் அடுத்த ஆண்டு அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில் அவர் அற்புதங்களை செய்ய அவர் ரெடியாக இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், என் ஆண்டவர் இதை விட அடுத்த ஆண்டில் என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். மேன்மையான வகைகளை செய்ய போகிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அடுத்த ஆண்டு நீங்கள் மேன்மையாக இருக்க போகிறீங்க. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தருடைய அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் விளங்க போகுது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே ஆனால் நம்ம என்ன செய்ய வேண்டும்னா, இந்த ஆண்டில் நம்மை சுத்திகரித்து கொள்ள வேண்டும், நம்மை பரிசுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும். அடுத்த ஆண்டுக்கு கடந்து போவதற்கு முன்பாக நாம் தேவ சமூகத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு அலையை சொல்லுங்கள். அல்லேலூயா. இதுக்கு முன்பாக ஐயா என்ன பண்ணியிருப்பார்? எத்தனை சுத்திகரிப்பு ஆராதனை போட்டு தள்ளினார். கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணார்? எல்லாரும் நீங்கள் சரியாகணும். ஒரு அலையை சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆமாம், வெற்ற இடம் சபை, சரி செய்கிற இடம் சபை, நீ சீர்படுகிற இடம் சபை. இங்கேயே நீ சீர்படலைன்னா வேற எங்கேயும் சீர்பட மாட்டேன். ஒரே சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை கனி கொடுக்கும்படியாய் உன்னை சுத்தம் செய்கிறவர். நீ மிகுந்த கனி கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிற தகப்பனாய் இருக்கிறார். ஆண்டவர் உன்னை அழைத்ததற்கு அவருக்காய் நீ கனி கொடுக்க வேண்டும். அவருக்காய் நீ பிரகாசிக்க வேண்டும். அவருக்காய் நீ என்ன பண்ண வேண்டும்? வாழ வேண்டும், கனி கொடுக்க வேண்டும் என்று தான் அழைத்திருக்கிறார். இது ஒரு தோட்டம். சபை என்பது ஒரு திராட்சை தோட்டம். தோட்டத்துக்கு சொந்தக்காரர் யாருன்னா இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நீ நான் கொடிகளாக இருக்கிறோம். கொடி தான் கனி கொடுக்கணும். ஒரே சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் உன்னை என்ன பண்றாரு? சுத்தம் செய்கிறார். யார் மூலியமா? ஊழியக்காரர் தோட்டக்காரரை கொண்டு கர்த்தர் சுத்தம் செய்கிறவராக இருக்கிறார். ஒரே சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படியெல்லாம் அநேக சபைகளில் எங்களை வெட்டி எங்களை சுத்தம் செய்ததுனால்தான் இன்றைக்கு ஐயாவும் ஒரு ஊழியக்காரன் நிற்கிறாரு, நானும் ஒரு கரன் நிற்கிறேன், இங்கே இருக்கிறவங்களும் ஒரு ஊழியக்காரன் நிற்கிறேன். கரங்களை தட்டி அல்லேலூயா. நீயும் வருங்காலத்தில் ஒரு ஊழியக்காரனாய், கர்த்தருக்காய் கலக்குகிறவனாய், கர்த்தருக்காய் எழும்புகிறவனாய் மாற வேண்டுமெனா கர்த்தர் வெட்ட வேண்டியதை வெட்டுவார். ஆனால் தாங்கிக்கோ, சகிச்சிக்கோ, பொறுத்துக்கோ. ஒரு நாள் வருது, நீ மகிமையாய் பிரகாசிப்பார். கர்த்தர் உன்னை வல்லமையாய் கரத்தில் எடுப்பார். அல்லேலூயா. கர்த்தர் தாயா உன்னை உருவாக்குறாரு. அவர் தாயா உன்னை கொண்டு வந்தார். அவர் தான் அந்த சபையில் உன்னை வச்சிருக்கிறாரு. கர்த்தர் உன்னை உன் மேலே ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். உனக்கு ஒரு பெரிய எதிர்காலம் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அடுத்த ஆண்டில் அநேகரை கர்த்தர் பயன்படுத்த போகிறார். அடுத்த ஆண்டில் கர்த்தர் அநேகரை கரங்களில் எடுப்ப போகிறார். தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், கர்த்தர் செய்ய நினைத்தது உன் வாழ்க்கையில் தடைப்படாது. உன் வாழ்க்கையில் கர்த்தர் நினைச்சிட்டாருன்னா அது நிறைவேற்றிய முடிப்பார். அதனால தான் உன்னை கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த தேவன் பெரியவர். இந்த தேவன் பெரியவர். ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கிறது ஒரு சுத்திகரிப்பு. கர்த்தர் எதிர்பார்க்கிறது ஒரு சுத்திகரிப்பு. நம்ம எல்லாரும் பெரிய பரிசுத்தவான் கிடையாது. நான் எல்லாருமே நான் என்ன பண்ண பெரிய பர்ஃபெக்ட்டுன்னு யாரும் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாரும் குறைவுள்ள மனுஷன்தான். ஆனால் சரி செய்கிற ஒருவர் இருக்கிறார். அவர் தான் நீ நான் ஆராதிக்கிற தகப்பன், நம்மை சரி செய்கிறவர். அல்லேலூயா. அல்லையா. நானும் இங்கே குறைவுள்ளவன் தான். இங்கே பாடுறேன் தான், ஆடுறேன் தான், எல்லாம் இது அது கிருபை. ஆனால் நானும் என்ன பண்ணுறேன்? எனக்கு எத்தனை தவறுகள் என்ன பண்ணுறேன்? மீறி என்ன எத்தனை தவறுகள் உண்டு. ஆனால் அப்பா சமூகத்தில் கதறி உடனே வசனம் சொல்லுது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுக்கிறவனும் இரக்கம் பெறுவானும். ஒரே சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த இரக்கத்தினால் தான் இன்றைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
நம்மளால முடியல, நம்ம பரிசுத்தமா வாழ நினைக்கிறோம், ஆனால் என்ன பண்றோம், எப்படியோ என்ன பண்றோம், நம்ம விழுந்து போகிறோம், எப்படியோ நம்ம என்ன பண்றோம், தவறு வரதான் செய்கிறது. ஆனா அப்பா சமூகத்தில் வரும்போது, ஆண்டவர் சமூகத்தில் நம்ம கண்ணீர் வெடிக்கும் போது, நம்முடைய தவறுகளை ஒத்துக்கொள்ளும் போது, நம்ம அவர் சமூகத்தில் சரணடையும் போது, நம்முடைய பாவங்களை போக்கி நம்மை பரிசுத்தப்படுத்துகிற ஒரு தெய்வம் நம்மத்தில் ஒரு உள்ளாவி கொண்டிருக்கிறார். அவர் தான் பரிசுத்தமுள்ள தெய்வம், அவர் தான் நம்மை பரிசுத்தமாக்க கர்த்தர். அல்லேலூயா. ஆனால் அவர் அப்படி விட்டுருப்பார்னா, நீ நான் எப்பவுமோ பாவத்தின் சம்பளம் மரணம். பாருங்க, பாவம் செய்கிற ஆத்மா சாகம், எப்பயோ மரிச்சு போயிருப்போம். ஆனால் ஆண்டவர் நம்மை மரித்து போக விடலை. எப்படி ஆகிய இந்த ஆத்மா விலையேற பெற்றது, எப்படி ஆகிய இந்த ஆத்மாவை மீட்கணும், எப்படி ஆகிய இந்த ஆத்மா பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று உன் மேலே என் மேலே அக்கறையா இருக்கிற தேவன் இன்றைக்கும் பிதாவினிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஐயா அம்மா, இன்றைக்கு ஆண்டவர் நமக்காய் அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அவர் விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, இந்த ஒரு முறை ஆண்டவர் என்ன பண்ணுங்க, இறங்குங்கப்பா, இந்த ஒரு முறை என்ன பண்ணுங்க, பரிசுத்தப்படுத்துங்கப்பா. இன்னும் ஒரு ஆண்டு இருக்கட்டும். பாருங்க, அந்த ஆண்டவர் பார்க்குறாரு, அந்த தோட்டக்கார ஒரு அத்தி மரத்தை பார்க்குறாரு, கனி இல்லை, அதை வெட்டி போடுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் தோட்டக்காரர் சொல்கிறான், ஐயா இந்த ஆண்டு என்ன பண்ணிட்டான், இருக்கட்டும், இது நான் கொத்தி என்ன பண்ணுறதுக்கு எருகு போடுகிறேன், கனி கொடுத்தா சரி, கனி கொடுக்கலன்னா இது என்ன பண்ணலாம், வெற்றி போடலாம். அப்படி தான் ஆண்டவர் நம்ம பிதாவிடத்தில் இன்றைக்கும் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அவர்களே சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது மிகுந்த கனிகளை கொடுக்கணும். அந்த மிகுந்த கனிகளை கொடுப்பதினால பிதா நம்மிலே மகிமைப்படுவாராம். அவர்களே சொல்லுங்க அல்லேலூயா. பிதா நம்மள என்ன பண்ணுவாரு, மகிமைப்படுவாராம். இன்னும் நம்மை சுத்தம் செய்து, இன்னும் அழகுபடுத்தி அவருக்காய் ஊழியம் செய்ய முடியாது, அவருக்காய் வாழ முடியாது கர்த்தர் நம்மை சுத்தம் செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க, யோசுவா அதுதான் சொல்றாரு, இன்றைக்கு உங்களை என்ன பண்ணுங்க, நீங்க பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்க, நாளைக்கு உங்க நடுவில் அற்புதம் செய்கிற தேவன் அற்புதங்களை செய்வார். ஒரு அலே சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க, இந்த நாளில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை நம்ம எத்தனை முறை ராபோஜனத்தில் பங்கு பெறுறோம், ஒவ்வொரு நாளும் மீறுறோம், ராபத்தில் வரோம், ராபோஜனம் எடுக்கிறோம், சரீரத்தை அப்பத்தையும் உட்கொள்கிறோம், மறுபடியும் போய் தவறு செய்கிறோம். இப்படி நம்ம என்ன பண்ணுறோம், மீறி ஒவ்வொரு நாளும் நடக்குது. ஆனால் இந்த கடைசி நாட்களில் வந்திருக்கிற ஒரு முடிவோடு ஆண்டவர் சமூகத்தில் நம்ம என்ன பண்ணணும், ஒப்பு கொடுத்து அறிக்கை செய்யணும். ஆண்டவரை, இனி என்ன பண்ண மாட்டேன், நான் இனி இந்த பாவமாக இருக்கட்டும், எந்த காரியமாக இருக்கட்டும், இனி குடியாக இருக்கட்டும், சிகரெட்டாக இருக்கட்டும், ஒவ்வொரு பாவம் ஆண்டு கொண்டிருக்கும். ஒவ்வொருவரை கேட்டால் சொல்லுவாங்க, அவங்கவுங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பட்டியலை கொடுப்பாங்க, ஒரு பட்டியலை கூட இப்படி இருக்கையான்னு. அந்த பாவத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த கடைசி ஆண்டு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க போறோம். ஒரே சொல்லுங்க அல்லேலூயா. ஏன் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் அற்புதத்தை நம்ம காண முடியல, ஏன் இன்னும் ஆண்டவர் செய்கிற அதிசயத்தை காண முடியலன்னா, நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் சரி செய்யாத காரியங்கள் இன்னும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஒரே சொல்ல அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் சொல்ல முதலே சொல்லிட்டேன், நம்ம யாருமே எப்படிப்பட்டவங்கல்ல, பர்ஃபெக்ட் கிடையாது, எல்லாருமே குறைவுள்ளவங்க தான். ஆனால் நம்ம குறைவுகளை நிறைவாக்குகிற தெய்வம் இயேசு மாத்திரம் தான். ஒரே சொல்லுங்க அல்லேலூயா. அதனால இந்த ஆண்டு கர்த்தர் உங்களுக்கு அதிசயங்களை ஏராளமாய் அற்புதங்களை செய்திருப்பார். அடுத்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்ய போகிறார். அந்த அற்புதங்கள் அதிசயங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஒரு பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். ஒரே சொல்லுங்க அல்லேலூயா. 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 கர்த்தர் நல்லவர். அப்போ எப்படி நம்ம பாருங்க பரிசுத்தம் ஆக வேண்டும், எதன் மூலியமா நம்ம ஆண்டவர் பரிசுத்தம் செய்கிறார் என்று எல்லாரும் கேட்டிருப்பீங்க, தெரிந்த வசனம் தான். 3 காரியங்களை நம்ம பார்த்து இந்த செய்தியை நம்ம முடிக்க போகிறோம். ஏன்னா நேரம் முடிஞ்சிச்சு. என்ன ஆண்டவர் ஐயா கிட்ட 20 நிமிஷம் தான் கொடுத்தாரு, அந்த 20 நிமிஷம் கடந்து போச்சு. ஒரே சொல்லுங்க அல்லேலூயா. நான் அந்த 3 பாயிண்ட் நான் சொல்லிட்டு இந்த வார்த்தையை நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். வாசிங்க 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. ஒரே சொல்லுங்க சத்தமா அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, நம்மை சுத்திகரிக்கிற ஒன்று எது என்றால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ ஆண்டவர் சமூகத்தில் வந்து, ஆண்டவரே என் பாவத்தை என்ன பண்ணுங்க, ஆண்டவரே கழுவுங்கப்பா, என் பாவத்தை என்ன பண்ணுங்க, சுத்திகரிங்க, என்னை கழுவுங்கப்பான்னு சொல்லும் போது ஆண்டவர் நமக்காய் சிந்தப்பட்ட அந்த பரிசுத்த ரத்தம் மாத்திரம்தான் நம்மை கழுவி சுத்திகரிக்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. தூங்குறவங்களாம் ஒரு சொல்லுங்க அல்லேலூயா.
அப்போ அநேகர் தூங்கிட்டு தான் இருக்கிறீங்க பாருங்க, நல்லது. அப்போ கத்தர் பாருங்க, வார்த்தையை கடந்து போகலாம். அப்போது இன்றைக்கு நம்மை பரிசுத்தமாக்குகிற முதல் காரியம் எதுனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். வாரம் மாதம் என்ன பண்ணுறோம், அவருடைய ரத்தத்தை நம்ம என்ன பண்ணுறோம், உட்கொள்ளுகிறோம். அந்த ரத்தம் நம்ம என்ன எப்படி இருக்குன்னா உண்மையும் பரிசுத்தமாய் நீதியமாக இருக்கிறது. ஒரே சொல்லுங்க அல்லேலூயா. அந்த ரத்தம் எப்படியாப்பட்ட மனுஷனுடைய பாவத்தையும் கழுவக்கூடிய ரத்தமாக இருக்கிறது. ஒரே சொல்லுங்க அல்லேலூயா. இது ஆடுடைய ரத்தமோ கோழியுடைய ரத்தமோ வேற எந்த ரத்தமோ நம்ம என்ன பண்ணாது, பரிசுத்தப்படுத்தாது. நம்மை பரிசுத்தப்படுத்துகிற ஒரே ஒரு ரத்தம் நீ நான் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ஒரே சொல்லுங்க அல்லேலூயா. எங்கள் ஸ்கூலில் பொண்ணை பார்த்து சொன்னாங்களாம், ஒரு டீச்சரை தவறாக போதிச்சாங்களாம். இப்படி சொன்னாங்களாம், மனுஷன் எதுலேருந்து வந்தான் அப்படின்ட்டு பசங்களுக்கு, அவன் குரங்குலேருந்து வந்தான்னு. இப்போ என் பொண்ணுக்கு சொன்னேன், ஏம்மா அவன் குரங்குலேருந்து வந்தான்னா மனுஷனுக்கு மனுஷன் பிளட்டை கொடுங்க, பிளட்டு கொடுங்க, ஏ குரூப்பு பி குரூப்பு மனுஷனுடைய பிளட்டை கேட்குறாங்க, ஏன் குரங்கு பிளட்டை ஏற்ற வேண்டித்தானே, அது சொல்லு டீச்சராண்ட சொல்லுமானே. ஐயோ என்னை சொன்னால் திட்டுவாங்க. ஒரே சொல்லுங்க அல்லேலூயா. தவறாக பிள்ளைங்களுக்கு பாருங்கள் எப்படி போதிக்கிறாங்க, குரங்குலேருந்து மனுஷன் வந்தானா, இல்லை நம்ம ஆண்டவர் ஆணும் பெண்ணுமாய் அவர் தான் சிருஷ்டித்தார். ஒரே சொல்லுங்க அல்லேலூயா அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவருடைய ரத்தம் நம்முடைய சரீரத்தில் வரும்போது எப்படிப்பட்ட பாவமாக இருந்தால் அந்த பாவத்தை கழுவி நம்மை சுத்திகரிப்பது அது உண்மை நீதியமாக இருக்கிறது. ஒரே சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, ஆண்டு சமத்தில் வந்து ஆண்டவரே உடைய ரத்தத்தினால என்னை கழுவுங்கப்பா, என்னை தூய்மையாக்குங்க, என்னை பரிசுத்தமாக்குங்கன்னு சொல்லும் போது அவர் நம்முடைய சிரசின் மேல் அவருடைய ரத்தத்தை ஊற்றி நம்மை பரிசுத்தமாக்க அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஒரே சொல்லுங்க அல்லேலூயா. வேற எந்த ரத்தமும் நம்ம என்ன பண்ணாது, பரிசுத்தப்படுத்தாது, சுத்திகரிக்காது. ஏன்னா அவர் தான் பரிசுத்தம் உள்ளவர், அவர் குற்றமற்றவர், மாசற்றவர், அவரில் பழுது ஒன்றும் இல்லை, அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவருடைய ரத்தம் பரிசுத்தமானது. ஒரே சொல்லுங்க அல்லேலூயா அல்லேலூயா. இன்றைக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உன்னைய என்னையை கழுவக்கூடிய ஒரே ஒரு ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரமே. ஒரே சொல்லுங்க அல்லேலூயா. நான் இன்னும் 2 காரியங்களை சொல்லி முடிக்கிறேன். 2வது ஒரு காரியம், சங்கீதங்களின் புத்தகம் 119 9வது வசனத்தை வாசிப்போம்னா, வாசிங்களேன். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? ஒரே சொல்லுங்க அல்லேலூயா அல்லேலூயா. 2வது பார்ப்போமானா பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சுத்திகரிப்பு எதனால் உண்டாகுதுன்னா, இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்க நம்முடைய கரங்களில் விலையேறப்பட்ட கொடுத்திருக்கிற ஒரு பொக்கிஷம் உண்டு, அதுதான் அந்த வேத வசனம். ஒரே சொல்லுங்க அல்லேலூயா அல்லேலூயா. எபிரேயரில் வாசிப்போமானா, எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் வாசிப்போமானா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வசனம் அது வல்லமையும் ஜீவனுள்ளமாக இருக்கிறது, அது ஊனையும் கணுக்களையும் பிரிக்கத்தக்கதாக இருக்கிறது, உருவ குத்துகிறதா இருக்கிறது. ஒரு அலைய சொல்லுங்க அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். எபிரேயர் வல்லமுள்ளதாயும் வகையா இருக்கிறதாயும். ஒரு சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ 2வது இந்த வார்த்தை பாருங்க, நமக்குள்ளே போகும்போது இந்த வார்த்தையை நம்ம தியானிக்கும் போது, இதை வாசிக்கும் போது தியானிக்கும் போது, இந்த வார்த்தை நமக்குள்ளே கடந்து போகும்போது இந்த வல்லமுள்ள ஜீவனுள்ள வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தத்தை கொண்டு வர வல்லமுள்ளதாக இருக்கிறது. ஒரே சொல்லுங்க அல்லேலூயா. ஆகவே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, இந்த வேதத்தை ஆண்டவர் கரங்களில் கொடுத்திருக்கிறார். இந்த வேதத்திற்கு ஒரு பெயர் உண்டு, இது பரிசுத்த வேதாகமம். உன்னை நம்ம பரிசுத்தப்படுத்துகிற இது வார்த்தையாக இருக்கிறது. பாருங்க, ஒரு மனுஷன் இந்த வேதத்தை வாசிப்பானா அவன் வாழ்க்கையில் பரிசுத்தமாய் மாறிடும். ஆனால் ஒரு மனுஷன் பாவம் செய்வானா அந்த வேதத்தை தொடவே மாட்டான், வேதத்தை என்ன பண்ண மாட்டான், வாசிக்க முடியாது. ஏன்னா இந்த வேத வசனம் அவனை குத்தும், இந்த வேத வசனம் வெட்டும், அவன் பாவத்தை வெட்டும், அவனை குற்றப்படுத்தும், அவனை என்ன பண்ணும், அவனை சீர்படுத்தும் அந்த வேத வசனம். ஒரே சொல்லுங்க அல்லேலூயா. ஆனால் தான் பரிசுத்தம் எங்களிடத்தில் வரும்போது பாவத்தை குறித்து நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார். ஒரே சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ இந்த வேதத்தை நாம் அதிகமாக தியானிக்கும் போது, அதை வாசித்து நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தும் போது, இந்த வேத வசனம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஜீவனாய் நம்மை பாதுகாக்கிற பரிசுத்தமுள்ள வேத வசனமாக இருக்கிறது. ஒரே சொல்லுங்க அல்லேலூயா அல்லேலூயா. பாருங்கள், இதுக்கு மதிப்பே இல்லைங்க. இது எத்தனை கோடி கொடுத்தாலும் இதுக்கு ஈடு இணையே கிடையாது. ஒரே சொல்லுங்க அல்லேலூயா. இது ஒரு மனுஷனை மாற்றக்கூடிய ஒரு வேத வசனம். இது கர்த்தருடைய வார்த்தை.
இந்த வார்த்தை மூலியம் பாருங்கள், இங்கே எத்தனை பேர் சில நேரத்தில் இங்கே வந்து கவலையோடு உட்காருவோம், கண்ணீரோடு உட்காருவோம். ஆண்டோடைய வார்த்தை அவங்களை தேற்றக்கூடியதாக இருக்கிறது. அந்த வார்த்தை புறப்பட்டு அவங்க வாழ்க்கையில் அதிசயங்களை செய்கிறதா இருக்கிறது. ஒரே சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆகவே இதை தியானிப்பதில், இதை வாசிப்பதில் நீங்கன்னா ஒரு காலம் என்ன பண்ணக்கூடாது, விட்டு விடவே கூடாது. 1ஆம் சங்கீதத்தில் 2ஆம் வசனத்தை வாசிப்போம்னா, இரவும் பகலும் இதன் மேலே தியானம் பிரியமாக இருந்து தியானமாக இருக்கிற மனுஷன் அவன் எப்படி மாறுவானா, பாக்கியவானாய் மாறுவானா. ஒரே சொல்லுங்க அல்லேலூயா. எத்தனை பேர் வேதத்தை வாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அது பிரியமா, அது மேலே பிரியமாக இருக்கிறீங்க? அதை வாசிங்க, அது மேலே பிரியமாக இருங்க, அதை தியானிங்க. உங்களை பாக்கியம் உள்ளவர்களாய் மாற்றும், உங்களை பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாற்றும். ஒரே சொல்லுங்க அல்லேலூயா. எத்தனை ரவுடிக்களை இந்த வேதவசனம் பரிசுத்தமாய் மாற்றி இருக்கிறது. எத்தனை கொலைக்காரர்களை இந்த வேதவசனத்தை கையில் எடுக்க முடியாது இந்த வேதவசனம் உதவி செய்திருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, 3வது ஒரு காரியத்தை 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. ஆ ஆ ம் ம் ஆ ம் 1:2 ஆவியினாலே சுத்திகரிப்பு. சரி, 3வது வாசிங்க. 1:2 வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. ஆ பாருங்க, போதும். ஆவியானுடைய பரிசுத்தமாகுதுனாலே நம்மை முன்குறித்து இருக்கிறார். ஒரே சொல்லுங்க அல்லேலூயா. 3வது எப்படி நம்மை பரிசுத்தமாக்குகிறார்னா, கர்த்தரே ஆவியானவர், அவர் தான் நம்மை பரிசுத்தமாக்குகிறார். ஒரே சொல்லுங்க அல்லேலூயா. முன்னமே சொன்ன, கர்த்தருடைய ஆவியார் உங்களிடத்தில் வரும்போது அவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தீர்ப்பு குறித்து என்ன பண்ணுறாரு, கண்டித்து உணர்த்திருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுவார், அவருக்கு முன்பாக ஒன்றும் மறைவாய் இருந்ததில்லை, எல்லாவற்றையும் வெளியரங்கமாய் அவருக்கு முன்பாக இருக்கிறது. ஒரே சொல்லுங்க அல்லேலூயா. அவர் கண்டித்து உணர்த்துகிறார். அவர் பரிசுத்தமாக்குற ஆவியானவராய் இருக்கிறார். நம்மத்தில் இருக்கிற கர்த்தருடைய ஆவியானவர் எப்படியாப்பட்டவர்னா, கண்டித்து உணர்த்துகிறவர், அவர் பரிசுத்தமாக்குகிற ஆவியானவர். ஒரே சொல்லுங்க அல்லேலூயா. மணியாச்சு, நான் முடிக்க போகிறேன். 1வது பாருங்க, நம்ம பரிசுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும். நாளைக்கு அற்புதங்களை பெறுவோம். எப்படி பரிசுத்தம் பண்ணி கொள்ளணும்? முதலாவது, நம்முடைய இயேசுவின் ரத்தத்தினால நம்ம கழுவப்பட வேண்டும். 2வது, அவருடைய வசனத்தை என்ன பண்ணணும், ஒவ்வொரு நாளும் வாசிக்கணும், தியானிக்கணும், அதன்படி நம்ம ஜீவிக்கணும். அந்த வசனம் நம்மை சுத்திகரிக்குது. 3வது, அவருடைய ஆவியினாலே ஆவியானவர் நம்மை சுத்திகரிக்கிறவராக இருக்கிறார். ஒரே சொல்லுங்க அல்லேலூயா. ஆகவே இந்த 3 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நாம் செயல்படுத்தும் போது, அந்த 3 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் போது, கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 1வது வசனத்தை வாசிப்போம்னா, இயேசுவா அவர்களை, ஜனங்களை நோக்கி, உங்களை என்ன பண்ணுங்க, நீங்க பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்க, நாளைக்கு உங்கள் நடுவில் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஒரே சொல்லுங்க அல்லேலூயா. ஆகவே இந்த 3 காரியங்களை நாம் பார்த்தோம். இந்த 3 காரியங்கள் நம்மை பரிசுத்தமாக்கக்கூடியதா இருக்கிறது. பாருங்க, ரத்தம், ஆண்டவருடைய ரத்தம், வசனம், அவருடைய வார்த்தை, அது மாத்திரமல்ல அவருடைய ஆவினாலே நம்மை பரிசுத்தமாக்குகிறவராக இருக்கிறார். இந்த ஆண்டில் இந்த கடைசி தருணத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையை நம்மை பரிசுத்தமாக்கி கொள்ளுவோம். நாளை தினத்தில், அடுத்த ஆண்டில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து நம்மை மகிழ பண்ண ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். அந்த வார்த்தையை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாம் எழுமி நிற்கலாம். பிரைஸ்லா. நன்றி ஆண்டவரே, நன்றி. வார்த்தையை கேட்டோம். ரப லப ஷப ரப லப ரப லப ஓ ரிகப லப ஷிகி திட பலக ரப லக திட ஓ ரிப லப கப ரப கப ஓ வார்த்தையினாலே பரிசுத்தம். ஆமென், 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 ஆமென். இயேசு ரத்தத்தினாலே பரிசுத்தம், பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தம். திடபக்க திடபக்க திட. எல்லாரும் கண்களை மூடி, கண்களை மூடி, கண்களை மூடி. ஓ ரிபா கபா கபா. இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் ஏகோ ஜீசஸ். இந்த மட்டும் காத்த, இருங்க இருங்க, ஜீசஸ். எல்லாரும் 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 ஷப ரப 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 ரப. The name of Jesus. Yes, yes, yes. எல்லாரும் 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 எல்லாரும். ரிகா
Rimahatarabo Shabalabarababa. Rebe, 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 shabe, rebe. Shebe, rebe, 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 rebe. Shabe, rebe, rebe, rebe. Yes, Daddy. Oh, Shaka, raba, raba, raba. Tida, tida, baka, tida, balaba. Vayatarand, vayatarand, vayatarand. Amen. Bodhigaludane, Arparipam Anbareshwai. Sotaripam Amen. Bodhigaludane, Arparipam Anbareshwai. Sotaripam Amen. Bodhigaludane, Arparipam Anbareshwai. Hallelujah. Sotaripam Amen. Arparipam Anbareshwai. Sheye Kakam. Olave. Indamaya Ola. தேவனே சேயை காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாயலோக என்னை காக்கும் தேவனே கிருபையின் மேலே கிருபையின் மேலே வானீர் ஊற்றிடுமே மதிவானீர் ஊற்றிடுமே இந்த மட்டும் காத்து ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை இந்த புதிய அபிஷேகம் புதிய அபிஷேகம் புதிய அபிஷேகம் புதிய அபிஷேகம் புதிய வல்லமை புதிய அக்கினி சக்கர மகிமை இப்போது இப்போது என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் கிருபை தாரும் தேவா புது வேலை தாரும் தேவா புது கிருபை தாரும் தேவா புது வேலை தாரும் தேவா புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நடத்தும் உன் கிரியைகள் அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலிக்காமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் உன் கிரியைகள் அறிந்திருக்கிறேன் உன் கிரியைகள் அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனை பூட்ட மாட்டான் அதை ஒருவனை பூட்ட மாட்டான் உன் கிரியைகள் அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் கர்த்தர் வாசலை திறந்திருக்கிறார் இந்த புதிய ஆண்டில நமக்கு உங்களுக்கு எனக்கு நல்ல சமாரியன் திருச்சபைக்கு ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற தேவ ஜனங்களுக்கு இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன் ஒருவனும் பூட்ட மாட்டான் ஒருத்தரும் பூட்ட முடியாது நன்றி பரிசுத்த ஆவியானவரே கரங்களை தட்டி கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்கா கரங்களை தட்டி கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கா சிக்கானாமா ரபலா காத்திரே சிக்கானாமா ரபலா காத்திரே சிக்கானாமா ரபலா காத்திரே சிக்கரதுனாமா காத்திரே சபலா காத்திரே 2025 ஆண்டு காண செய்திரே உமக்கு நன்றி ஆண்டவரே குடும்பமா எங்களை காண செய்திரே உமக்கு நன்றி ஆண்டவரே திறந்த வாசலை எங்களுக்கு முன்பாக வைக்கிறீர் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் ஆண்டவரே அதை ஒருத்தரும் பூட்ட முடியாது ஆண்டவரே உமக்கே மகிமை ஓ ரபா கபா 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 கரங்களை தட்டி
கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காய், வாக்குத்தத்தத்துக்காய், இந்த ஆண்டு திறந்த வாசலை வைக்கிற ஆண்டு, இந்த ஆண்டு மகிமையான ஒரு ஆண்டு, இந்த ஆண்டு மகத்துவமான ஒரு ஆண்டு, ஆத்துமாக்களை கொள்ளை கொள்ளையா தருகிற ஒரு ஆண்டு, ஜனங்கள் திரள் திரளாய் கர்த்தரை தேடி வருகிற ஒரு ஆண்டு, அபிஷேகம் ஊற்றப்படுகிற ஒரு ஆண்டு, வெளிப்பாடு ஊழியம் வாசல் திறக்கிற ஒரு ஆண்டு. உன்னை ஏளனமாய் பேசினேன், ஏளனமாய் பார்த்தேன், ஜனங்கள் மத்தியிலே உன்னை உயர்த்தக்கூடிய ஒரு ஆண்டு இந்த 2025 ஆண்டு. சிபா பா பா ஷரபக்கத்திரே சிபலக்கத்திரே. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி. வாக்குத்தத்தத்துக்காக மார்க்கையா ஜெபம் பண்ணுங்க. உம்முடைய பரிசுத்த நாமத்துக்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய ஆண்டுல கர்த்தர் ஆண்டவரே புதிய வார்த்தையினால் எங்களை நிரப்பி, ஆண்டவரே ஒரு புதிய அபிஷேகத்தினால் எங்களை கொண்டு போற மாபெரும் கிருபைகளுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. இந்த நாளில் கூடப்பா இதோ திறந்த வாசலை உமக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் சொல்லியிருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே எங்களை கரங்களை தட்டி நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் மேன்மைகளையும் சுகங்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி எங்களுக்கு திறந்த வாசலை நீ வைத்திருக்கிற கிருபைகளுக்காக நன்றி அப்பா. அதை ஒருவனும் பூட்ட முடியாது. எங்களை வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை மேன்மைகளை மகிமைகளை சத்துரு தொட முடியாது, அவன் கதவை பூட்ட முடியாது. எங்களுக்காய் திறந்து வைத்திருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் மேன்மைகளையும் சுகங்களையும் இந்த வருஷத்துல கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். இந்த வாக்குத்தத்தின் படி இந்த வருடம் முழுவதும் எங்களை நீங்க நடத்துங்கப்பா. இதில் உள்ள சகல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தை ஆண்டவரே இந்த நாள் முழுதும் வருஷத்தின் முடியும் வரையில உங்க கிருபை எங்களோடு இந்த வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். நீ கொடுத்த ஆண்டவரே மகத்தானே இந்த பொன்னான வாக்குத்தத்தமான வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இதை ஆசீர்வதிங்கப்பா. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். உட்காருவோம், உட்காருவோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் காதுல ஆளே இல்லையான்னு கேக்குது. சரி, அப்படியே எல்லாரையும் விஷ் பண்ணுங்க. சகோதரிகளா சகோதரி கைகளை பிடிச்சி அல்லேலூயா எல்லாரும் விஷ் பண்ணுங்க, விஷ் பண்ணுங்க. பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. கவலைப்படாத 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 கவலைப்படாத. அற்புதங்கள் குவிய அற்புதங்கள் குவிய போகுதே. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு, சூப்பர்
ஆண்டு, இது சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. தேவராஜ்யம் பலத்தில் உள்ளதே, நிறைவேறாத வாக்குத்தத்தங்கள், நிறைவேறாத வாக்குத்தத்தங்கள். அவர் பலத்தால் நடக்க போகுதே, அது உன் கண்கள் பார்க்க போகுதே. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு, இது சூப்பர் நேச்சுரல் ஆண்டு, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு, இது சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. தேசங்கள் கேளா, அற்புதங்கள் செஞ்சிடுமே எங்க சந்ததி. எல்லாம் தாண்டி படியெல்லாம் போட்டி ஏறே ஏறே மேலே ஏறே. தடையாய் நிற்கும் இரும்பு கதவே தானாகவே திறக்க போகுதே. தடையாய் நிற்கும் இரும்பு கதவே தானாகவே திறக்க போகுது. கேள்விப்படாத ஐஸ்வர்யங்கள், கேள்விப்படாத ஐஸ்வர்யங்கள் உன் கதவை தட்ட போகுதே. உன் களஞ்சியங்கள் நிரம்ப போகுதே. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு, இது சூப்பர் நேச்சுரல் ஆண்டு, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு, இது சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. அல 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 அலையா வீசுன என் வாழ்க்கை, பல 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 நீ மாறிடுச்சு பார்க்க. அல 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 அலையா வீசுன என் வாழ்க்கை, பல 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 நீ மாறிடுச்சு பார்க்க. ஒருத்தர் வந்தாரு என்ன வாழ வச்சாரு, நீ எனக்கு வாணும்னு காதில் சொன்னாரு. ஒருத்தர் வந்தாரு என்ன தேடி வந்தாரு, மொத்தமாக விலை கொடுத்து வாங்கி போனாரு. ஏன் கொல்ல தெய்வம் அவரு, எங்க கொல்ல தெய்வம் அவரு. இயேசுதானே அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. என் கொல்ல தெய்வம் அவரு, அட எங்க கொல்ல தெய்வம் அவரு. இயேசுதானே அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. சந்தக் சந்தக் சந்தா, சந்தக் சந்தக் சந்தா, தக்குடுது 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 தக்குடுது. ஸ்வீட்லயே பெஸ்ட் நாக்கா லட்டு தான், அது உலகம் வாண்ட எதிர்பார்க்கும் துட்டு தான். ஸ்வீட்லயே பெஸ்ட் நாக்கா லட்டு நண்பா, அட உலகம் வாண்ட எதிர்பார்க்கும் துட்டு நண்பா. எல்லாத்தையும் உனக்காக விட்டுதான், அட எல்லாத்தையும் உனக்காக விட்டுதான். நீ வாழ உயிர் தந்தார் பட்டுதான், இஷ்டப்பட்டுதான். ஏன் கொல்ல தெய்வம் அவரு, எங்க கொல்ல தெய்வம் அவரு. இயேசுதானே அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. என் கொல்ல தெய்வம் அவரு, எங்க கொல்ல தெய்வம் அவரு. இயேசுதானே அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு.
பிரைஸ். கரங்களை தட்டி ஆமென். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நமக்கு அது பலன். அல்லேலூயா. உண்மையாகவே 2025 மகிழ்ச்சியாக தான் போகும். அல்லேலூயா. சரி, புதியவருடைய பாடல் நம்ம கேட்க போகிறோம். புதிய வருடத்துக்குள் வந்திருக்கிற உங்களை யாவரையும் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய வருடத்திற்குரிய பாடல்களை நம்ம பாடுவோம். பெரிய பாட்டு புத்தகத்தில் 4838வது பாடல், புதுசா புத்தம் புதுசா என் வாழ்க்கை மாறிடுச்சு, புதுசா புத்தம் புதுசா இந்த உலகமே மாறிடுச்சு என்ற பாடல் நான் பாட போகிறேன். 4838வது பாடல். ஹல்லேலூயா. புதுசா புத்தம் புதுசா என் வாழ்க்கை மாறிடுச்சு. மாறிடுச்சா? புதுசா புத்தம் புதுசா இந்த உலகமே மாறிடுச்சு. புதுசா புத்தம் புதுசா என் வாழ்க்கை மாறிடுச்சு. புதுசா புத்தம் புதுசா என் உலகமே மாறிடுச்சு. பழைய மனுஷனை துரத்தி போட்டேன், புதிய தரிசனம் பெற்று கொண்டேன். பழைய மனுஷனை துரத்தி போட்டு புதிய தரிசனம் பெற்று கொண்டேன். வாக்குத்தத்தம் தந்து விட்டார், வாழ்க்கையை உயர்த்தி விட்டார். வார்த்தையால நான் சொன்னதெல்லாம் என் கண்களால் காண செய்தார். வாக்குத்தத்தம் தந்து விட்டார், என் வாழ்க்கையை உயர்த்தி விட்டார். வார்த்தையால சொன்னதெல்லாம் என் கண்களால் காண செய்தார். புதுசா புத்தம் புதுசா என் வாழ்க்கை மாறிடுச்சு. புதுசா புத்தம் புதுசா என் உலகமே மாறிடுச்சு. புதுசா புத்தம் புதுசா என் வாழ்க்கை மாறிடுச்சு. புதுசா புத்தம் புதுசா என் உலகமே மாறிடுச்சு. கடந்த நாட்களில் கண்மணி போல் காத்திட்டாரே என்னை நடத்தினாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் காத்திட்டாரே என்னை நடத்தினாரே. புதிய நாளுக்குள்ள கால பதிய வச்சார். புதிய தரிசனத்தை என் வாழ்வில தந்து விட்டார். புதிய நாளுக்குள்ள கால பதிய வச்சார். புதிய தரிசனத்தை என் வாழ்வில தந்து விட்டார். வாக்குத்தத்தம் தந்து விட்டார், என் வாழ்க்கையை உயர்த்தி விட்டார். வார்த்தையால சொன்னதெல்லாம் வாக்குத்தத்தம் தந்து விட்டார், என் வாழ்க்கையை உயர்த்தி விட்டார். வார்த்தையால சொன்னதெல்லாம் என் கண்களால் காண செய்தார். புதுசா புத்தம் புதுசா என் வாழ்க்கை மாறிடு. ஆமென் ஆமென். புதுசா புத்தம் புதுசா என் உலகமே மாறிடுச்சு. வெட்கப்பட்ட இடங்களிலே தூக்கினாரே என்னை உயர்த்தினாரே. வெட்கப்பட்ட இடங்களிலே தூக்கினாரே என்னை உயர்த்தினாரே. எதிரிகள் கண்கள் முன்னே விருந்தொன்றை வச்சாரையா. என் தலைய என்னையாலே அபிஷேகம் செய்தாரையா. எதிரிகள் கண்கள் முன்னே விருந்தொன்றை வச்சாரையா. என் தலைய என்னையாலே அபிஷேகம் செய்தாரையா.
வாக்கு தத்துவம் தந்து விட்டா, என் வாழ்க்கையை உயர்த்தி விட்டா. வார்த்தையால சொன்னதெல்லாம் என் கண்களை காண செய்தா. வாக்கு தத்துவம் தந்து விட்டா, என் வாழ்க்கையை உயர்த்தி விட்டா. வாழ்க்கையை உயர்த்துகிற தெய்வம் வந்துட்டாரு. வாக்கு தத்துவம் தந்தவர் நம் நடுவில் வந்துட்டாரு. புதுசா புத்தம் புதுசா என் வாழ்க்கை மாறிடுச்சு. புதுசா புத்தம் புதுசா என் உலகமே மாறிடுச்சு. புதுசா புத்தம் புதுசா என் வாழ்க்கை மாறிடுச்சு. புதுசா புத்தம் புதுசா என் உலகமே மாறிடுச்சு. பழைய மனுஷனை துரத்தி போட்டேன், புதிய தரிசனம் பெற்று கொண்டேன். பழைய மனுஷனை துரத்தி போட்டேன், புதிய தரிசனம் பெற்று கொண்டேன். வாக்கு தத்துவம் தந்து விட்டா, என் வாழ்க்கையை உயர்த்தி விட்டா. வார்த்தையால சொன்னதெல்லாம் என் கண்களால் காண செய்தா. வாக்கு தத்துவம் தந்து விட்டா, வாழ்க்கையை உயர்த்தி விட்டா. வார்த்தையால சொன்னதெல்லாம் என் கண்களால் காண செய்தா. வாக்கு தத்துவம் தந்து விட்டா, என் வாழ்க்கையை உயர்த்தி விட்டா. வார்த்தையால கைத்தட்டி கண்களால் காண செய்தா. ஓ வாக்கு தத்துவம் தந்து விட்டா, என் வாழ்க்கையை உயர்த்தி விட்டா. வார்த்தையால சொன்னதெல்லாம் கண்களை காண செய்தா. கைத்தட்டி 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 சபையே கைத்தட்டி கைத்தட்டி. வாக்குத்தத்தம் தந்தவர் அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொன்னதை நிறைவேற்றுகிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் சொன்னதுதான் அதை நிறைவேற்றி முடிக்கிறவர். ஒரே சொல்லுங்க அல்லேலூயா. அவர் நிறைவேற்றி முடிக்கிறவரையும் நம்மை விடவே மாட்டார். ஏன்னா அவர் மனுஷனால கூடாது, ஆனா தேவனால கூடும். வாக்கு பண்ணினவர், வாக்கில உண்மை உள்ளவர். அல்லேலூயா அல்லேலூயா. இரண்டாவது பாடல் நான் பாட போகிறேன். தேங்க்யூலா, தேங்க்யூ ஜீசஸ். புதிய நாளுக்குள் என்ற பாடல் நான் பாட வரும். அல்லேலூயா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும். என் வறட்சி செழிப்பாகட்டும், என் வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் புதிய கிருபையால் வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. வெட்கத்திற்கு பதிலாக ரட்சிப்பு நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக, இந்த கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா. ஆனந்த களிப்பை தாரும் தேவா. கைத்தட்டி கை. ஒரு கிருபை தாரும் தேவா, ஒரு பலனை தாரும் தேவா. ஒரு கிருபை தாரும் தேவா, ஒரு பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும்.
புதிய கிருபையால் என்னை நிரப்பும். சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க, சவால்கள் சந்தித்திட இந்த உலகத்தில் ஜெயம் எடுக்க, உறவுகள் சீர் பொருந்த, குடும்ப உறவுகள் சீர் பொருந்த, சமாதானம் நான் பெற்றிட, மனதில் சமாதானம் நான் பெற்றிட, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, 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 இந்த ஆண்டு முழுவதும் அந்த கிருபை உன்னை பாதுகாக்கும். இந்த ஆண்டு முழுவதும் அவர் தருகிற கிருபை விலகாமல் உன் கூடவே இருந்து உன்னை நடத்தும். அந்த கிருபை கேள், அந்த கிருபை பெற்றுக்கொள். கர்த்தர் உனக்கு இந்த ஆண்டு துவக்கத்தில் கர்த்தர் தம்முடைய கிருபை உனக்கு தர அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புதிய ஆளுக்குள் என்னை நடத்தோ, புதிய கிருபையால் என்னை எல்லாரும் புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தோ, புதிய கிருபையால் என்னை நிரப்போ. கைத்தட்டி சத்தமாய் 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 ஒரு கைத்தட்டல் கொடுங்க. இந்த புதிய ஆண்டை காண செய்த தெய்வத்திற்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்க. சத்தமாய் சத்தமாய் ஒரு ஆர்ப்பரிப்போட சத்தமாய் ஆமென். சாட்சி சொல்ல விரும்புகிறவர்கள் ஒரு 15 நிமிடம் டைம் இருக்கு. சாட்சி சொல்ல முடியும். உங்களை அழைக்கிறோம் சாட்சி சொல்ல விரும்புகிறதாக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் யோவானுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். வாசிக்க கேட்போம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். கடந்த நாட்களில் வாக்குத்தத்தத்துக்காக தேவனுடைய பாதத்தில் போன மாதம் நவம்பர் மாதம் இந்த புதிய ஆண்டுக்கு என்ன வாக்குத்தத்தை கொடுக்க போறீங்கப்பா அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து கேட்ட பொழுது கர்த்தர் வாக்கு கொடுத்தார், ஒரு வார்த்தையை கொடுத்தார். அதே அதிகாரத்தில் 20வது வசனத்தை கொடுத்தார். இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் என்று இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்தார். இதை தியானித்து கொண்டிருந்தேன். எனக்கு அதை உறுதிப்படுத்த வேணும், உறுதிப்படுத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்து அந்த நவம்பர் மாதம் கடைசியில் டிசம்பர் மாதம் வாக்குத்தத்தத்துக்காக நான் காத்திருக்கும் பொழுது ஆண்டு சொன்னாங்க, இது புதிய வருஷத்துக்காக அந்த வாக்குத்தத்தம் அல்ல, டிசம்பர் மாதத்துக்கான வாக்குத்தத்தம் அப்படின்னு வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை கர்த்தர் கொடுத்தார். அப்போ அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்து மீண்டுமாக ஆண்டவரே புது வருஷத்துக்குள்ளே பிரவேசிக்கணும், இந்த ஒரு மாத காலத்துக்கு அந்த ஒரு மாதத்துக்கு பிறகு நாங்கள் புதிய வருஷத்தில் பிரவேசிக்கணும், வாக்குத்தத்தத்தை கொடுங்கப்பான்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் அதே அதிகாரத்தில் 8வது வசனத்தை கர்த்தர் கொடுத்தார். கொடுத்துட்டு அதை நான் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக அவருடைய சமூகத்திலே காத்திருக்கிறேன், அவருடைய பாதத்திலே காத்திருக்கிறேன். கடந்த நாட்களெல்லாம் காத்திருந்தேன், எனக்கு கன்ஃபார்ம் பண்ணவே இல்லை.
இதுதான் அப்படின்னு உறுதியாக சொல்லவே இல்லை. நான் யோசிக்கிறேன், ஒருவேளை கடைசி நிமிடத்தில் கடைசி நேரத்தில் வாக்குத்தத்தத்தை மாற்றுவாரோ அப்படின்னு சொல்லி ஆண்டுகிட்ட நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். அதுக்கு பிற்பாடு ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட தேவனுடைய தாசன் அந்த தாயார் மூலியமாய் இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் உறுதிப்படுத்தினார். ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா, உறுதிப்படுத்தினார். கடந்த நாட்களில் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து வந்தேன். அப்பவும் தியானிக்கிறேன், அப்பவும் எனக்கு கன்ஃபார்ம் ஆகலை. சரி, கர்த்தருடைய சித்தம் எதுவோ ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் என்று அவருடைய பாதத்தில் நாங்கள் காத்திருந்தோம். அதுக்கு பிற்பாடு கர்த்தர் கடந்த நாட்களில் அதை உறுதிப்படுத்தி இந்த நாளிலே புதிய வருஷத்தில் நம்மளை கொண்டு வந்து இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், உன் கிரியை நான் அறிந்திருக்கிறேன், உன்னுடைய செயல்களை நான் அறிந்திருக்கிறேன், ஊழியத்தின் செயல்களை நான் அறிந்திருக்கிறேன், செயல்பாடுகளை அறிந்திருக்கிறேன். இந்த டிசம்பர் மாதம் நவம்பர் மாதம் ஃபஸ்ட்டு வீக்கில் ஆரம்பித்து நேற்றைக்கு வரைக்கும் பல பல ஆயிரங்கள் லட்சத்துக்கு மேலே செலவு. அதனால் கர்த்தர் நேர்த்தியாய் கர்த்தர் சந்தித்தார். அல்லேலூயா. ஒரு குறைவும் இல்லை, ஒரு குறைவும் இல்லை. ஒரு திருட்டையும் காசு இல்லை பணம் இல்லைன்னு சொல்லும் அளவுக்கு கர்த்தர் விடவில்லை. கர்த்தர் நேர்த்தியாய் சந்தித்து கர்த்தர் ஊழியத்தின் பாதியில் உங்களை என்னையும் கர்த்தர் நடத்தி வந்தார். இப்படி அமைதியாக வாங்கி சைலண்ட்டாக உள்ளே பேசக்கூடாது. வாங்கி கைக்கும் வாய்க்கும் தான் வேலை, பேச்சுக்கு இங்கே இடம் கிடையாது. வானத்தி பூமி உண்டாக்கின அகில அண்ட சராசியில் படைத்த கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா நீங்கள் தூங்குவீங்கன்றக்காக தான் உங்களுக்கு, ஆமாம், பிரேக் கொடுக்காம பிரேக். அல்லேலூயா. ஆகையினால வார்த்தையும் கேட்கணும், சைலண்ட்டாக என்ன பண்ணணும், வேலையை முடிக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிரிய இந்த வருஷம் வாளில் இருக்கலாம், அடுத்த வருஷம் எடுத்து கொடுப்போம், இது உண்மை, விட்டுடுவோம் அப்படின்னு சொல்லி மனசில் அப்படி யோசித்தேன். ஆனால் மனசுக்குள்ளே கொடுக்கணும்னு எண்ணம், ஆனால் சூழ்நிலை இல்லை. பாருங்க, 2 குடும்பம் கரெக்டாக வெள்ளிக்கிழமையா போன வாரத்தில், வெள்ளிக்கிழமை தான் நினைக்கிறேன், ட்ரெஸ்ஸுக்குன்னு கொடுத்தாங்க. ஒரு அலையிலையா சொல்லாமா? நான் அதை பத்திரமா வச்சிட்டு இருக்கலாம், நீங்கள் பார்க்கல, கொடுத்தவங்களே என்கிட்ட கேட்க போகிறது இல்லை. ஆனால் என்னை யார் பார்க்குறா? அல்லேலூயா. எப்பவுமே எனக்கு அப்படின்னு சொல்லி எனக்கோ என் குடும்பத்துக்கு என் மனைவிக்கு அப்படிலாம் யோசிச்சதே கிடையாது. முதல்ல என் மக்களுக்கு, ஒரு அலையிலையா சொல்லாமா, மக்களுக்குன்னு யோசித்தேன். கர்த்தர் எங்களை எப்படி நடத்துனா தெரியுங்களா? பெங்களூர்லேருந்து ஒரு சகோதரி ட்ரெஸ் எடுத்து கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. ஒருவர் எனக்கு ஊழியம் செய்வார், ஆனால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். உணவு காரியமாக இருக்கட்டும், ஊழியத்தில், குடும்பத்தில், எந்த காரியமாக இருந்தாலும் கர்த்தருடைய ஆவியால் நேர்த்தியா. அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய கிரியைகள் எல்லாம் அறிந்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லாமா? உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல், கொஞ்சம் பலன் கிது என்னை பார்த்து சொல்றாரு, உனக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தோடு என்ன பண்ணு, புறப்பட்டு போ. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நான் பலவீனன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. அவர் கேட்குறாரு, எனக்கு அவருடைய கண்களில் நீர் என்ன பண்ணுது, வடிந்து கொண்டிருக்கிறது.
எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, என் தலையை உயர்த்தாதபடிக்கு அது என்ன பண்ணுது, அது தலையை கொட்டுது, சாத்தானுடைய முள்ளா இருக்கு. இதை இந்த 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 பலவீனம் என்னை விட்டு நீங்கும்படி 3 தடவை நான் ஜெபிக்கிறேன். என்னை விட்டு அந்த பலவீனம் என்ன பண்ணவில்லை, போகவில்லை. அப்போ தான் இயேசு சொல்கிறாரு, அதற்கு இயேசு, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலம் பூர்ணமாய் விளங்கும். அல்லேலூயா. உனக்கு கொஞ்சம்தான் பலன் இருக்கு. உபவாசம் போட முடியல, முழங்கால் படியிட முடியல, ஜெபிக்க முடியல, வேதம் படிக்க முடியல, ஊழியத்தில் கவனம் செலுத்த முடியல, ஊழியத்தில் உன்னால் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. எனக்கு தெரியும், உனக்கு கொஞ்சம் தான் பலன் எனக்கு தெரியும். அல்லேலூயா. உனக்கு மாம்ச பலன் இல்லை, ஆவின் பலன் இருக்கு. நீ என்ன பண்ணு, என் நாமத்தை மறுதலிக்காம. எத்தனையோ பேர் அவர் நாமத்தை மறுதலித்து, போங்க ஆண்டவரே, நான் உம்முடைய ஊழியத்தை செய்கிறேன், உமக்காக ஓடுகிறேன், உமக்காக பாடுபடுகிறேன், என்னோட வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் காணப்படுகிறதே, ஏன் ஆண்டவரே அப்படின்னு கேட்டு விசுவாசத்தை விட்டு வழி விலகி போகிறார்கள். ரட்சிப்பை விட்டு வழி விலகி போகிறார், ஊழியத்தை விட்டே போகிறார்கள். என்ன வந்தாலும் கிறிஸ்து நம்மோடு கூட. அல்லேலூயா. ஆண்டுடைய நடத்துதல், வழி நடத்துதல் அது வித்தியாசமானது. அதை ஒருவராலும் அறிந்து கொள்ள முடியாது, ஒருவரும் அதை அறிய முடியாது. நாம செய்ய வேண்டியது 2. 1 உண்மையா இருக்கணும், 2 பரிசுத்தமா இருக்கணும். அல்லேலூயா. உண்மையா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை, பரிசுத்தம், சிந்தையில பரிசுத்தம், இருதயத்திலே பரிசுத்தம். நம்முடைய இருதயம் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். நம்முடைய இருதயம் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். நல்லதையே நினைக்கணும், நல்லதையே செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பக்தன் பாடுறார், நல்லதையே நான் செய்யவும் சொல்லவும் செய்யவும் எனக்கு பலன் தாங்க. அல்லேலூயா. நல்லதையே நினைக்கணும், நல்லதையே செய்யணும். அவங்க தான் தேவ ஜனங்க, தேவ பிள்ளைங்க. உங்களுக்கு 1000 பேர் தீமையை நினைக்கட்டும், தீமையை செய்யட்டும். நீ நன்மை செய்யும் போது, நீ கர்த்தருக்காக பரிசுத்தமாய் வாழும்போது, நீ உண்மையாய் வாழும்போது, அந்த தீமை உன்னை ஒன்றும் அணுகாது, ஒன்றும் சேதப்படுத்தாது. அல்லேலூயா. தன்னை போல நிறைய காணி கொடுக்குறவங்க வீட்டுக்கு டெய்லி போய் ஜாம் பண்ணிட்டு, காணிக்கையே கொடுக்காத வீட்டுக்கு திரும்பி கூட பார்க்காம என்ன பண்ணக்கூடாது. அல்லேலூயா. எல்லாரையும் ஒரே விதமாக தான் பார்க்கணும், எல்லாரையும் ஒரே விதமாக தான் நடத்தணும். அதுதான் என்ன இருதயம், தகப்பனுடைய இருதயம். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? தகப்பனுடைய இருதயம் அதுதான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டு. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை என்ன பண்ணல, மறுதலிக்கல. மறுதலிக்க கூடாது. பேதுரு மறுதலிச்சா, நாம மறுதலிக்க கூடாது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் வசனத்தை கை கொண்டபடினாலே, ஒரு அல்லேலூயா. வசனத்தை என்ன பண்ணோம்? இன்னைக்கு அனைவருடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம் தெரியுமா? உங்ககிட்ட நான் கேட்குறேன், எப்படிப்பட்ட ஜெபமா? அனைவருடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமா இருக்கு ஐயா? நீங்க மெத்தேறி அடிக்கிறீங்க. அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஜெபமா இருக்கு? சுயநலமான ஜெபம். என் குடும்பம், எனக்கு, நான் இப்படிதான் ஜெபம். என்ன பயன்படுத்துங்க. நான் பிரசங்கம் பண்ணணும், பெரிய ஸ்பீக்கராக வரணும், பெரிய ஊழியக்காரனாக வரணும், உங்கள் நாமத்தை நல்லது, அது தவறு அல்ல. அப்படி ஜெபிப்பது தவறு அல்ல. ஆனால் நம்ம எப்படி ஜெபிக்கணும்னா, வசனத்தை கை கொள்ள வேணும், வசனத்தின்படி வாழ வேணும். ஒரு அல்லேலூயா.
கடந்த நாட்களில் இரவு ஜெபத்தில் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஜெபித்து கொண்டிருந்தோம். அப்பொழுது ஆவியார் எனக்கு சொன்னார், அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது சில காரியங்களை கேட்டேன். என்னென்ன, ஆண்டவரே, இந்த ஊழியை ஆரம்பித்து 7 ஆண்டுகள் முடிந்து 8வது ஆண்டில் நாங்கள் பிரவேசிக்கிறோம். எங்களுடைய ஊழியத்தில் நீங்கள் ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் செய்த கிரியை, ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் செய்த கிரியை எங்கள் ஊழியத்தில் நீங்கள் செய்யணும். அதுக்கு ஆண்டு சொன்னார், என் பாதத்தில் காத்து 1, என் வசனத்தை நன்கு தியானி 2, 3வது வசனத்தின்படி வாழு. முதலாம் அதிகாரத்தில் வெளிப்படுத்த விசேஷம், முதலாம் அதிகாரத்தில் 1வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில் பார்க்கிறோம், இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதை எழுதியிருக்கிறவைகளை கை கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாயிருக்கிறது. ஊழியம் செய்வார்கள். கவனியுங்கள் தேவ பிள்ளைகளை, கவனியுங்கள். ஊழியம் செய்வார்கள், ஆனால் வசனத்தை கை கொள்ள மாட்டார்கள். உணர்த்து அன்பு கூறுவது போல புறத்தில் அன்பு கூறுவாயாக என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்தை எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் அன்பு கூற மாட்டார்கள். இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவைகளை கேட்கிறவர்கள், வாசிக்கிறவர்கள், அதை கை கொள்ளுகிறவர்கள் தான் பாக்கியவான்கள். காலம் சமீபமாக இருக்கிறது. அல்லேலூயா. வசனத்தை கேட்கணும், வசனத்தை வாசிக்கணும், வசனத்தை கை கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதங்கள் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 1 வசனம், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் வழியில் நில்லாமலும் பரிகாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கி. இரவும் பகலும். புதிய வருஷத்துக்குள்ளே ஒரு சில தீர்மானங்களோடு கூட நாங்கள் ஜெபத்தை முடித்து கடந்து வந்திருக்கோம். கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. அவருடைய முதல்ல அவருடைய பாதம், ஏசாமி பாதம். அல்லேலூயா. ஏசாமியுடைய முதல்ல அவருடைய பாதம், அதுக்கப்புறம் தான் வெளியில், அதுக்கப்புறம் தான் மனுஷங்கிட்ட பேசுவது, மற்ற காரியங்கள். ஆமென். அல்லேலூயா. முதல்ல கர்த்தருடைய பாதம். எது எப்படி இருந்தாலும், எப்படி இல்லாமல் போனாலும் முதல்ல கர்த்தருடைய சமூகம், அதுக்கு பிறகு தான் மற்றது. அல்லேலூயா. அப்போது தான் கர்த்தரால் என்ன பண்ண முடியும்? உங்களை கொண்டு, என்னை கொண்டு, நம்மை கொண்டு கிரியை செய்ய முடியும். நல்லா கவனிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை வந்து உங்களுக்கு தெரியும், கர்த்தருடைய வார்த்தை ஆவியானவர் பேசுனது. நீங்கள் யூடியூப்பில் போட்டிங்கன்னா அந்த மெசேஜை கேட்கலாம். ஆவியானவர் பேசினார். வருகிற 25வது வருஷத்தில் கர்த்தருடைய ஆவியான பலத்த கிரியை நம்மத்தில் இந்த ஊழியத்தை செய்ய போகிறார். திரளான மக்களை கர்த்தர் கொண்டு வர போகிறார். அனுதினமும் கர்த்தர் மக்களை கொண்டு வந்து கர்த்தர் என்ன பண்ண போகிறாரு? ரட்சிப்பை தரப்போகிறார், விடுதலையை கொடுக்க போகிறார், அற்புதங்களை செய்ய போகிறார், சுகத்தை கொடுக்க போகிறார், ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. தேவ ராஜ்யத்தை நம் மூலியமாய், உங்கள் மூலியமாய், அவருடைய திருச்சபை மூலியமாய் கட்ட போகிறார். அல்லேலூயா. இந்த வேர்டு அவர் சமூகத்தில், அவர் பாதத்தில் காத்திருக்கும் போது கர்த்தர் கொடுத்தார், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் வாசலை திறக்கிறேன், ஊழிய வாசலை திறக்கிறேன், ஆசீர்வாத வாசலை திறக்கிறேன், சமாதான வாசலை திறக்கிறேன். அல்லேலூயா. வாசலை திறக்கிறார். அடைக்கப்பட்ட அத்தனை வாசல்களையும் கர்த்தர் இந்த ஆண்டில் திறக்கிறார். வார்த்தையை விசுவாசிக்கணும். ஆமென். ஒரு அல்லேலூயா. வானத்தையும் பூமி உண்டாக்கின அகில அண்ட சராசரில் படைத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த வார்த்தை.
யோவான் ஒரு சீசன் இயேசு கிறிஸ்துக்கு ஊழியம் செய்தார். யோவான் என்கிற சீசன் இயேசு கிறிஸ்து பூமியில் 3 வருஷம் 33 வருஷம் வாழ்ந்தார். 3 வருஷத்தில் ஊழியத்தை செய்து நிறைவேற்றி முடித்தார். அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு மரித்து 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்து தம்முடைய சீசருக்கு 40 நாட்கள் தம்மை வெளிப்படுத்தி பிறகு பரமேறினார். இந்த சீசன் யோவானை கொண்டு போய் எங்கே அடைச்சிட்டாங்க? பத்மு தீவில். அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் அவர் சொல்றாரு, வருகிற உபத்திரவத்துக்கு அவருடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளியாய் இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மு எனும் தீவிலே இருந்தேன். அப்போது நான் கர்த்தருக்குள்ள ஆவிக்குள்ளானேன். கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்குள்ளானேன். யோவானை கொலை செய்ய 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். என்ன பண்ணார்? ஆவிக்குள்ளேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற ஒரு பெரிதான சத்தத்தை கேட்டேன். அந்த சத்தம், நான் அல்பாவும் இருக்கிறேன், நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி உலகத்தில் இருக்கிற ஆசியாவில் இருக்கிற 7 சபைக்கு எழுது. எபேசு, சிமிர்னா, பெர்கேமு, தியத்திரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கு அனுப்பு, எழுதி அனுப்பு, எழுது. அதில் ஒரு சபை தான் 3ஆம் அதிகாரத்தில் ஆமென், பிலதெல்பியா சபை. அல்லேலூயா. இந்த பிலதெல்பியா சபையில் இருக்கிற ஜனங்களுக்கு எழுதின வார்த்தை தான் நமக்கு வாக்கு தத்துவமாய் கத்தது. அந்த வருஷம் பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாகி இருக்கிற பூட்டுகிறவருமாகி இருக்க சொல்லுகிறதாவது, அவர்தான் தாவீதின் திறவுகோல் உடையவர். அவர் பூட்டினா ஒருத்தரும் திறக்க முடியாது, அவர் திறந்தா ஒருவரும் பூட்ட முடியும். இன்னைக்கு ஒருவேளை கடன் உன்னை பூட்டு போட்டு வைத்திருக்கிறதோ, கர்த்தர் அதை திறக்கிறார். ஒருவேளை உன் பிள்ளைகளுடைய கல்வி சரியாய் படிக்க முடியல, கர்த்தர் கல்வி போடப்பட்ட அந்த படிக்க முடியாது காணப்படுற அந்த பூட்டை கர்த்தர் உடைக்கிறார். அல்லேலூயா. உன் தரித்திரம் என்கிற பூட்டை கர்த்தர் உடைக்கிறார், திறக்கிறார். கடன், தரித்திரம், வறுமை இல்லாம நம்ம யாருடைய பிள்ளைங்க? ஐஸ்வர்ய சம்மனுடைய பிள்ளைங்க. ஒரு அல்லேலூயா சொல்லாம. நாம போய் இப்படி கேட்கக்கூடாது, நாம போய் இப்படி கொடுக்கணும். ஒரு அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா. இப்படி கேட்கக்கூடாது, இப்படி கொடுக்கணும். வறுமை தரித்திர இல்லாம கட்டுகளை கத்தர் அறுத்து, அல்லேலூயா, அந்த பூட்டை கத்தர் உடைக்கிறார், அந்த வாசலை கத்தர் திறக்கிறார். அல்லேலூயா. அவர் ஆசைச்சார். எப்படி ஆசைச்சுப்பாரு? இடங்கொள்ளாமல் போக மட்டும், இடங்கொள்ளாமல் போக மட்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு அவர் என்ன பண்ண மாட்டார்? வேதனையை கூட்ட மாட்டார். உன் செயல்களை அறிந்திருக்கிறார், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறார். தேவ ஜனமே, தேவ பிள்ளையே, மனுஷன முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருத்துடைய உள்ளன் திரைங்களை ஆராய்ந்து அறிகிறவர். நான் என்ன யோசிக்கிறேன், நான் என்ன யோசித்து கொண்டிருக்கிறேன், நான் எப்படிப்பட்டவன், என்னுடைய சுபாவம் என்ன, நான் எப்பேற்பட்ட நபர் என்பது உங்களுக்கு தெரியாமல் போகலாம். என்னை அழைத்தவர், என்னை முன்குறித்தவர். ஒரு அல்லேலூயா. என் கூட இருக்கிறவருக்கு எல்லாம் தெரியும். நல்லா கவனிக்கணும். ஊழியம் செய்வதற்கு நீ விருப்பப்பட்டா போதும். உனக்கு ஊழியம் செய்வதற்கு பலனையும் கிருபையும்
தேவையை அவர் சந்திப்பார். கடந்த நாட்களில் உணவு ஊழியத்துக்கு இந்த தேவ மனிதன் காசு இல்லை, எத்தனையோ சம்பளம் பத்தாமல் கிரெடிட் கார்டில் காசை யூஸ் பண்ணிவிட்டு மறுமாத சம்பளம் வாங்கி அந்த கிரெடிட் கார்டை க்ளோஸ் பண்ணுவார், அந்த கடனை அடைப்பார். ஒரு நாள் அது குறித்து கஷ்டப்பட்டதும் இல்லை, முகம் சுழிச்சதும் இல்லை. அதை குறித்து மற்றவங்கிட்ட என்னை இப்படி மாட்டி விட்டார், ஏன் இவருக்கு வேறு பாஸ்ட் கிடைக்கலையா, வேறு ஆள் தெரியலையா, நான் தான் கிடைச்சனா சொல்லவே இல்லை. உடலிலேயே சொல்லாமா? ஆரம்பத்தில் ஊழியத்தை தன்னுடைய பணத்தை போட்டு ஊழியம் செய்தார். இன்றைக்கு கர்த்தர் வானத்தின் பலகளை திறந்து கொடுத்திருக்கிறார். செய்வதற்கு நமக்கு மனசு இருக்கணும், மனசு வேணும். இதுக்கு இவ்வளோ செலவாகுதுன்னு பில்லெல்லாம் போட்டு காட்டக்கூடாது. அல்லேலூயா. ஒருவேளை அதிக பணம் செலவு கூட ஆகட்டும், கர்த்தர் பார்க்கிறார். ஒரு அலையிலேயே சொல்லாமா? இன்னைக்கு உன் மனசை பார்க்குறாரு, உன் இருதயத்தை பார்க்குறாரு. நாளைக்கு உன்னை எப்படி ஆஸ்வதிப்பார்? அபிருதமாக ஆஸ்வதிப்பார். உன் வீட்டில் அரிசி குறையாது, பருப்பு குறையாது, எண்ணெய் குறையாது, கேஸ் குறையாது. அல்லேலூயா. நீ வீட்டில் பொருளே வைக்க முடியாதபடிக்கு, பொருள் வைப்பதற்காக ஒரு வீடு வாடகை எடுக்கும்படிக்கு, அரிசி மூட்டையை அடக்கி வைப்பதற்கு ஒரு வீடு வாடகை பிடிப்பதற்கு கர்த்தர் செய்வார். ஆமென். அவர் செஞ்சார்னா அதை யாரோ, அவர் லாக் போட்டார்னா யாரோ மன ரம்மியமா செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகாரத்தை தண்ணீர் மேலே போடு, அநேக நாட்களுக்கு பிறகு அந்த பலனை முதல்ல போடணும். ஒரு அல்லேலூயா. விதைச்சாதான், பக்கத்து கைப்பு சொல்லுங்க, விதைச்சாதான். நல்ல ராகம் போடுறீங்களே. விதைச்சாதான் அறுக்க முடியும். ஆமென். வேதம் சொல்லுது, ஏழைக்கு இருங்கிறவன், வசனம் நல்லா தெரியுது. என்கிட்ட இல்லை பிரதர், இருந்தா நினைப்பேன். எப்படி கொடுப்ப, எப்ப தருவேன்? வரும்போது தருவேன். எப்ப வரும்? தரும்போது வரும். இருக்கிறதுல கொடுத்தாங்க ஒரு ஏழை விதவை, இருந்ததுல கொடுத்தாங்க ஒரு ஏழை விதவை. கர்த்தர் உனக்கு நல்லா கவனிக்கணும். உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னா, உன்னை கர்த்தர் உயர்த்தணும்னா, நீ கர்த்தருக்காக என்ன பண்ணணும்? உன்னுடைய பலனை, உன்னுடைய நேரத்தை தேவ சமூகத்தில் என்ன பண்ணணும்? உன்னுடைய உழைப்பை கொடுக்கணும். அல்லேலூயா. கொடுங்கள், அப்பொழுது அமுக்கி குலுக்கி மடியில் சரிந்து விழும்படி கொடுக்கப்படும். அல்லேலூயா. ஆமா, ஒரு உலகத்தான், ஒரு மனுஷனுக்கு நீ உதவி செய்தாவே அதை கடைசி வரைக்கும் மறக்க மாட்டான். திருப்பி எப்படியாவது செய்ய பார்ப்பான். பரலோக தகவல் கொடுத்தா குற்றுவாரா? உன் சந்ததிகளுக்கு, உடைய சந்ததியுடைய சந்ததிகளுக்கு 1000 தலைமுறை மட்டும் உனக்கு இரக்கம் கிடைக்கும். அல்லேலூயா. நான் புதிய வருஷத்தில் நான் புதிய சிருஷ்டியாக மாற போகிறேன். 7 ஆமேன் தான் வருது அப்போ கூட. அல்லேலூயா. ஷாபா கபா கபா கொடுக்கணும். அல்லேலூயா. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன் ஒரு ஆர்பாரில் வேலை பார்க்குறார். அவருடைய மனைவியும் கூட வேலை பார்க்குற, சம்பாத்தியம் பார்க்குறாங்க. எனக்கு அறிமுகமான நாட்களே ஒரு 70,000 ரூபாய் அவருடைய சேல்ரி. 25,000 ரூபாய்க்கு தன்னுடைய வீட்டினுடைய பொருளாதார தேவைகளெல்லாம் வாங்கி பூர்த்தி பண்ணி விட்டு பாக்கி 45,000-50,000 ரூபாய் என்ன பண்ணுவாரா? ஏழை பிள்ளைகளுடைய படிப்புக்கு, ஏழை பிள்ளைகளுடைய நோட்டுக்கு, புத்தகத்துக்கு, யூனிஃபார்முக்கு செலவு பண்ணுவார். அவங்க பிள்ளைங்க
இன்னைக்கு ஒருத்தர் டாக்டரா படிக்கிறாங்க, ஒருத்தர் இன்ஜினியரா இருக்கிறாங்க. ஒரு அல்லேலூயா சொன்னாங்க. அவர் சொல்றாரு, இந்த வேலை கொடுத்தது எனக்கு கர்த்தர். உன் பொக்கிஷத்தை எங்க சேர்த்து வைக்கணும்? அங்க துருவே பிடிக்காது, அங்க திருடன வர முடியாது. ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க பிரியமானவர்களே, இந்த பத்மு தீவில் யோவானுக்கு வெளிப்படுத்தின கர்த்தர், ஆமென், 7 சபைகளுக்கு சொன்ன வார்த்தை தான் இன்றைக்கு நம்முடைய சபைக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். இந்த பிலதெல்பியா சபை விசுவாசிகள் எப்படிப்பட்டவங்க? அல்லேலூயா. அவர் சொல்றாரு, நீங்க சுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோல் உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கூடாது பூட்டுகிறவரும் ஆகிய, ஆமா, சொல்லுகிறதாவது உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. உன் கிரியை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்து என் நாமத்தை நீ மறுதலிக்கல, என் வசனத்தை நீ கை கொண்டபடினாலே. இந்த பிலதெல்பியா சபை விசுவாசிகள், இந்த பிலதெல்பியா சபை ஜனங்கள் வசனத்தை கை கொண்டிருந்தாங்க. வார்த்தையின்படி தன்னை வார்த்தையின்படி நடக்க தன்னை ஒப்பு கொடுத்தார்கள். அல்லேலூயா. பக்கத்துக்கு சொல்லுங்க, நாம இந்த வருஷம் வார்த்தையை கை கொள்ளணும், வசனத்தை கை கொள்ளணும். அல்லேலூயா. வசனத்தின்படி வாழணும். ஆமென். ஜபத்தில் தரித்திருக்கணும், வேதத்தில் தரித்திருக்கணும். வேதமும் நானும், இந்த வேதத்தை மட்டும் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் எங்கே சரியில்லை என்பதை இந்த வேதம் சொல்லிக் கொடுக்கும். இந்த ஐயா கூட பழைய விட அதில் மெசேஜ் கொடுக்கும்போது சொன்னார், பாவம் செய்கிறவங்களால் இந்த பைபிளை என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது. எடுத்து வாட்ச அந்த வார்த்தை இருதயத்தை என்ன பண்ணும், குத்தும். சில பேருக்கு படிக்க தெரியல ஐயா, இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஆயிடுச்சு, பைபிளே எடுக்கிறது கிடையாது. உனக்கு படிக்க தெரியாவிட்டாலும் உன்னுடைய மகனையோ மகளையோ இல்லை பேர பிள்ளைகளையோ படிக்க சொல்லி என்ன பண்ணணும், பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு கேட்கணும். நமக்கு அதுக்கெல்லாம் எங்கங்க டைம் இருக்கு? அல்லேலூயா. நேரத்தையும் காலத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போறாரு. நீங்கள் நேரத்தையும் காலத்தையும் ஒதுக்கி பைபிள் வேதத்தில், அல்லேலூயா, அப்போ என்ன பண்ண மாட்டார் உங்களை ஆண்டவர், கைவிடவே மாட்டார். ஆமென். வசனத்தை கை கொண்டு, அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்காக திறந்த வாசலை வைக்கிறேன், ஒருத்தர் அதை பூட்ட முடியாது. அல்லேலூயா. ஒருத்தரும் பூட்ட முடியாது. கர்த்தர் சொல்றாரு, என்னால் பரிசுத்தமாக ஜீவிக்க முடியல. ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்திருந்தா கர்த்தர் இன்றைக்கு அந்த வாசலை அடைக்கிறார். உன்னை பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை செய்கிறார். ஒரு அல்லேலூயா. அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை பூட்டுகிறார். அவருக்கு பிரியமானது எல்லாவற்றையும் என்ன பண்றாரு, நமக்கு திறக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்? தாவீதின் திறவுகோல். திறவுகோல் என்பது சாவி. வீடை பூட்டிட்டு சாவி நம்ம கையில் இருக்கு, சாவியை கொடுத்தாச்சு, பூட்டின வீட்டை திறக்க வேண்டியது யார் வேலை? அல்லேலூயா. அப்போ அவர் தான் சாவி. இப்போ நாம் போட்டு என்ன பண்ண போகிறோம்? திறக்க போகிறோம், பூட்ட போகிறோம். அல்லேலூயா. அவர் திறந்துட்டார். ஆமென். இனிமே இந்த புதிய வருஷத்துக்குள்ள நம்மை கர்த்தர் நடத்த போகிறார். ஆமென். அல்லேலூயா. வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோ, இனி வரும் நாட்கள் எல்லாம் உந்தன் மகிமைதனை காண்போ. வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோ, இனி வரும் நாட்கள் எல்லாம் உந்தன் மகிமைதனை காண்போ. எங்கள் ஆயுள் உள்ளவரே உந்த நாமத்தை உயர்த்திடுவோ. எங்கள் ஆயுள் உள்ளவரை
இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடுவோம். எங்கள் கண்மலை நீர், எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடுவோம். எங்கள் கண்மலை நீர். அக்கினியில் நடந்து வந்தோ, ஆனால் சிரம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ, நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடுவோம். எங்கள் கண்மலை நீர், எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடுவோம். எங்கள் கண்மலை நீர். அல்லேலூயா. எத்தனை அக்னிகள் நமக்கு விரோதமா எழுப்பினாலும் அல்லேலூயா நமக்கு ஒரு சேதமும் வராது. ஒரு ஆமேன் சொல்லாமா? அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய படகுல கர்த்தர் இருக்கிறார். காற்று வீசட்டும், கடல் கொந்தளிக்கட்டும், நம்முடைய படகு அமிழ்ந்து போகத்தக்க கடல் கொந்தளிப்பு காற்று வீசினாலும் நாம் முழுகி போக மாட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இனி கர்த்தர் எல்லா வாசலையும் கர்த்தர் திறக்கிறார். எல்லா வாசலையும், அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுகிறது. இந்த மாதம், இந்த வருஷம் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, பொய் சொல்றதுக்கு அவர் மனிதன் அல்ல, மனமாற அவர் மணிபுத்திரனும் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ள தெய்வமாயிருக்கிறார். கடந்த வருட வாக்குத்தத்தின்படியாக நடத்தினார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார், முடித்தார், முடிச்சார். அல்லேலூயா. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருஷமும் நமக்கு கர்த்தர் வார்த்தைகளை கொடுத்து நம்மை நடத்தி வருகிறார். சில ஜனங்களை பார்த்து சொல்றாரு, ஆமே, நான் உங்களை நடத்தி வந்ததை நீங்கள் கண்டீர்களே. அல்லேலூயா. கர்த்தர் நடத்தி வந்தார். அடிமைகளாக இருந்த ஜனங்களை கர்த்தர் நடத்தி வந்தார். ஒரு ஆமேன் சொல்லாமா? அல்லேலூயா. நாமும் கூட எத்தனையோ விதத்தில் அடிமைகளாக இருந்தோம். கர்த்தர் நம்மை நேசித்து இந்த நாளில் எல்லா அடிமைத்தனத்தையும் மாற்றி அமலேக்கினை துரத்தி அடித்து எகிப்தியனை சங்காரம் பண்ணி சமுத்திரத்தில் அமிழ்த்தி போட்டு இன்னைக்கு நமக்கு ரட்சிப்பை தந்து நமக்கு மீட்பை தந்து நம்ம நடத்தி வருகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள போகிறோம். அல்லேலூயா. நாம் கடந்த பழைய வருஷத்து ஆராதனையில் கர்த்தர் நம்மை சுத்திகரித்தார். அவர் ரத்தத்தினாலே சுத்திகரித்தார், வார்த்தையினாலே சுத்திகரித்தார், வல்லமினாலே அபிஷேகத்தினாலே சுத்திகரித்தார். அல்லேலூயா. நீ புதிய வருஷத்துக்குள்ள எல்லா வாசலையும் கர்த்தர் திறக்கிறார். ஒரு ஆமேன். அல்லேலூயா. நீங்கள் தேவ ஜனம் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளத்தக்க கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். அப்படிப்பட்ட வாசலை கர்த்தர் திறக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஊழிய வாசலை கர்த்தர் திறக்கிறார். இரண்டாவது, ஆசீர்வாத வாசலை கர்த்தர் திறக்கிறார். மூன்றாவது, ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஆமேன் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் வாசலை கர்த்தர் திறக்கிறார். நான்காவது, கல்விமான் வாசலை கர்த்தர் திறக்கிறார். இவன் படிக்க மாட்டான், இவன் அவ்வளோதான். ஒருவேளை டீச்சர்ஸ் உங்களை கூப்பிட்டு பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சு உன் பிள்ளை படிக்கல, வேற எங்கேயாவது குடும்பம் சேர்த்துருங்க, படிக்காது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு கதை உண்டு. அந்த கதையெல்லாம் நடந்த சம்பவம். ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க. அந்த பிள்ளைய படிக்க வைக்கும்படி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க. கொஞ்ச நாளுக்கு பிற்பாடு அந்த பையன்கிட்ட அந்த டீச்சர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு லெட்டரை கொடுத்து பேப்பரில் எழுதி அம்மா கிட்ட கொடுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க அம்மா அதை வாங்கி பார்த்தா, உங்கள் பிள்ளை சரியாக படிக்கலை, அவனுக்கு ஞாபக சக்தி இல்லை, அவன் சரியில்லை,
நாங்கள் எவ்வளோ தான் சொல்லி கொடுத்தாலும் அவனுக்கு ஏறலை புரியலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவனை வேறு எங்கேயாவது சேர்த்துருங்க, இல்லை வீட்டில் வச்சுக்குங்க, அவன் படிக்க மாட்டான், படிக்க முடியாது அவனாலன்னு சொல்லியிருக்கிறான். அந்த பையன் கேட்டுக்கிறான் அம்மா கிட்ட, அம்மா மிஸ் என்ன எழுதி கொடுத்தாங்க அப்படின்னு. அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நீ நல்ல பிள்ளையா, நீ நல்லா படிக்கிறியா, உன்னை ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க அப்பான்னு சொல்லி அவங்க தாய் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த பிள்ளைக்கு அதை சொல்லியிருக்கிறாங்க, மாற்றி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த தம்பி படித்து பெரிய ஆளாக மாறி கடைசியில் அந்த தாய் இறந்து போயிருக்கிறாங்க. அவங்களுடைய பொருட்கள்லாம் ஒரு பெட்டியில் வச்சுருந்துருக்குறாங்க. அந்த லெட்டர் அந்த பெட்டியில் இருந்திருக்கு. இறந்து போன பிற்பாடு அம்மாவுடைய பெட்டியை பார்க்கலான்னு சொல்லி திறந்து பார்த்தா லெட்ரு கையில் கிடச்சிருக்கு. அந்த லெட்டரை பார்த்தா மிஸ் எழுதி அனுப்பின வார்த்தைகள் அது இருக்குது. அன்றைக்கு அந்த தாய் என்ன எழுதியிருக்குன்னா, இவன் சரியாக படிக்க மாட்டான், இவனை அனுப்பாதீங்க, இவன் வேஸ்ட்டு, இவன் உதவ மாட்டான் அப்படின்லாம் சொல்லி எழுதியிருந்ததை அம்மா மாற்றி சொன்னதுனால மறுபடியும் அந்த தம்பி அவன் படித்து பெரிய ஆள் ஆகிட்டான். அவர் தான் தாமஸ் ஆல்வா எடிசன். இன்றைக்கி நம்ம லைட் வெளிச்சத்தில் உட்காந்துருக்குன்னா அதுக்கு காரணம் அவர் தான். அல்லேலூயா. ஒருவேளை உன் பிள்ளை படிக்க மாட்டான்னு சொல்லி டீச்சர் சொல்லியிருந்தாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க, கல்விமான் வாசலை கத்த திறக்கிறான். ஏழு ஆமேன். அல்லேலூயா. ஆமேன் சொன்னவருக்கு மாத்திரம் ஏற்றுவீராக. எல்லாருக்கும் வருது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆண்டவரால் முடியாதது உலகத்தில். நீ நீட் எக்ஸாம் எழுத பயப்படுறாயோ, நீ நீட் எக்ஸாம் அட்டன் பண்ணு, கர்த்தர் உனக்கு எழுத கிருபை கொடுப்பார். எத்தனை பேர் மருத்துவராக மாற போறீங்களே தெரியல. அல்லேலூயா. யாரெல்லாம் ஆசைப்படுறீங்களோ ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நிச்சயமாய் உன் மனக்கண்கள், கல்விமான் நாவு திறக்கப்படுகிறது. ஒரு அல்லேலூயா. சுவிசேஷ வாசலை நான் திறக்க போறேன், திறக்கப்படுகிறது. கிருபையின் வாசல் திறக்கப்படுகிறது. ஆறாவது அல்லேலூயா, சமாதான வாசல் திறக்கப்படுகிறது. ஊழியத்தில் வல்லமையாய் பயன்படுத்த போகிற வாசல் திறக்கப்படுகிறது. ஆமே. அது மாத்திரமில்ல, நம்முடைய சகோதரர்கள் யார் கரெக்டாக சொல்றீங்க பார்க்கலாம். நம்முடைய சகோதரர்கள் ஒரு மனையில நம்ம சகோதரர்கள் புதிய வருஷத்தில் அவர்கள் ரட்சிக்கப்பட போகிறார்கள். எந்த சகோதரன்? அதான் யாரு? அது ஓகே, அது உண்டு. ஒரு ஜாதி நமக்கு பண்றாங்க பாத்தீங்களா? பண்றவங்க யாருன்னா சொல்வீங்க பார்த்தா சொல்லவே இல்லை. அல்லேலூயா. அவர்கள் ரட்சிக்கப்பட போகிறார்கள். அந்த வாசலை கட்ட திறக்கிறார். அல்லேலூயா. இப்ப அவங்க ரட்சிக்கப்பட்டாங்களா? நமக்கு யாரெல்லாம் செய்வாங்கன்றீங்க? ஆளே இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. இப்போ வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் செய்கிறவங்க ரட்சிக்கப்பட்டாங்கம்மா. இப்போ நம்ம செய்வாங்க சொல்லுங்க. இல்லை இப்போ செஞ்சதுனால தான் வந்தாங்க. வந்ததுனால தான் நம்ம ஆர்டர் என்ன பண்ண போகிறோம், அவங்கள ரட்சிக்க போகிறாரு. அல்லேலூயா. ஆமாங்க. வந்து சாட்சி சொல்லுவாங்க, கர்த்தருடைய நாம மகிமைப்படும். அந்த வாசல் திறக்கப்பட போகிறது. அல்லேலூயா. ஊழியங்கள் பல இடங்களில் ஆரம்பிக்கிற வாசலை கர்த்தர் திறக்க போகிறார். பல இடங்களில். அல்லேலூயா. இடம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆமென். அடுத்த 15ஆம் தேதி வர சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த 2 வாரத்தை கழிச்சு வர சொல்லியிருக்கிறாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஊழிய வாசல் கர்த்தர் திறந்து
அங்கே தேவ நாமம் மகிமைப்பட போகிறது. அல்லேலூயா. இதுக்கு பிறகு நாம் வருகிற நாட்களில் இந்த வார்த்தையில் நம்ம தியானிப்போம். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் இருந்தோ நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ அதை ஒருவனும் கூட்ட முடியாது. அல்லேலூயா. நம்ம எளிமையில் இருக்கலாம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நன்றி 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 ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி. இரக்கம் உள்ளவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. இப்பொழுது கர்த்தருக்கென்று நம்ம காணிக்கையை சேகரிக்க போகிறோம். முடிந்த பிறகு பந்திக்கு ஆயத்தமாக இருக்கிறவங்க முதல்ல சகோதரிகள் போயிட்டு வந்துடுங்க. அது பிறகு சகோதரர்கள் வேகமாக வாங்க. ஒரு 15-20 நிமிஷத்தில் கூட்டம் முடியும். முடிந்த பிறகு உங்களுக்கு காலண்டர், ஒரு குடும்பத்துக்கு ஒரு காலண்டர், உங்கள் எல்லாருக்கும் வாக்குத்தத்தம் கொடுப்போம்.